ஹலோ வீவர்ஸ், வணக்கம். நம்ம இன்னைக்கு யூடியூப்ல எல்லாரும் ஈஸியாக வீடியோஸை அப்லோட் பண்ணிடுறோம். அப்லோட் பண்ண வீடியோவுக்கு வியூஸும் நெக்ஸ்ட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைபரும் இன்க்ரீஸ் ஆகவே மாட்டிக்கிறாங்கன்னு நீங்கள் தவிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. மற்றவங்க ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நம்ம யூடியூப்பில் போடுற வீடியோஸோட வியூஸு எதை பொறுத்தது அப்படின்னா யூடியூப் அல்காரிதத்தை பொறுத்தது. இப்போ யூடியூப் அல்காரிதம்ங்கிறது எப்படி ரன் ஆகுதுங்கிறத தெரிஞ்சால் மட்டுமே நம்ம வீடியோஸோட வியூஸை இன்க்ரீஸ் நம்மளால் பண்ணவே முடியும். அப்போ யூடியூப் அல்காரிதம், இப்போ நீங்கள் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறதா வச்சுக்குவோம். அந்த வீடியோ இனிஷியலாக ஒரு 10 பேர்த்துக்கு ஷார்ட்ஸில் யூடியூப்பே ஃபீட் பண்ணும். அந்த 10 பேர்த்தில் 4 அல்லது 6 பேர் அதை பார்க்குறாங்கன்னு வச்சுக்குவோம். 2 பேர் லைக் பண்ணியிருக்கணும், ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கணும், இல்லை ஒருத்தராக ஷேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு 10 கவுண்ட்டில் 4 பேர் அதை ஸ்வைப் பண்ணாலும் மீதி 6 பேர் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 60% ஆவரேஜ் வியூ பர்சன்டேஜ்னு சொல்லுவாங்க. அப்படின்ற கணக்கில் யூடியூப் அல்காரிதம் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் போட்டிருக்க கண்டென்ட்டு ஆடியன்ஸால் விரும்பப்படுகிறது என்று எண்ணிக்கொண்டு அடுத்த 10 பேர்த்துக்கு அதை ஃபீட் பண்ணும். இப்படித்தான் அடுத்த 10 பேர்னு சொல்லி அது மில்லியன் வியூஸ் வரைக்கும் உங்கள் வீடியோவை ப்ரமோட் பண்ணுறதுக்கு ரீசன் அது ஒன்று தான். இதுதான் யூடியூப் அல்காரிதம். அதாவது உங்ககிட்ட சொன்ன மாதிரி 4 அல்லது 6 வியூவர்ஸு அவுட் ஆஃப் 10 அப்படின்ற ஒரு கவுண்ட் சொன்னேன் பார்த்தீங்களா? அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். அப்போ அந்த 10 பேர்த்தில் 4 அல்லது 6 பேராவது பார்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எப்படி வீடியோவை மேக் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பியூர்லி ட்ரெண்ட் பேசிஸாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் பேசிஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துங்களேன், இன்றைக்கி தான் டேட்டு 11. இப்போ ஒரு 2-3 டேஸ்க்கு பிஃபோர் ஈரோடு கிழக்கு தொகுதி அப்படின்னு ஒரு பை எலெக்ஷன் நடந்துச்சு. அப்போ ஹேஷ்டேக்கு அது ரிலேட்டடாக இருந்தது அப்படின்னா உங்கள் வீடியோ வைரல் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு 2 வீக்ஸாக 3 வீக்ஸாகவே உங்களுக்கு தெரியும் சீன்னு ஒரு ஒடியா சாங் ஒன்று ட்ரெண்டிங்கில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அது பேஸ் பண்ணி நீங்கள் வீடியோஸ் போட்டிருந்தீங்கனாலும் மேபி உங்களது வைரல் ஆகும். இப்படி ட்ரெண்ட் பேசிஸில் இருந்தால் குயிக்கராக உங்களோட வீடியோ வியூஸ் மோர் அண்ட் மோர் வியூஸு கிடைக்கும். இப்போ இது நல்ல பெரிய சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த டெக் பாக்ஸு, இந்த ரிவ்யூ சேனலு, வில்லேஜ் குக்கிங் சேனல், இவங்கெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா ட்ரெண்டை பேசிஸ் பண்ணி மட்டுமே தான் பண்ணுவாங்க. கொஞ்சம் அதையும் பேஸ் பண்ணி நீங்கள் வீடியோஸ் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ட்ரெண்டு அப்படின்னு நான் சொன்னதுக்கு ரீசன், இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும். எப்படின்னா, நான் ஒரு குக்கிங் பண்ணுற சேனல் வச்சுருக்கேன்ப்பா, நான் குக்கிங் வீடியோஸ் போடுறேன், இந்த ஈரோடு கிழக்கு அரசியலுக்கும் எனக்கும் என்னப்பா சம்மந்தம்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. ஆனால் அது ரிலேட்டடாகவே ட்ரெண்டிங் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. இப்போ உங்கள் சேனல்லையே உங்கள் யூடியூப் ஸ்டுடியோவில் உள்ளே போய் பார்த்தீங்கனாலே ட்ரெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ட்ரெண்டை கிளிக் பண்ணிவிட்டு அதில் சர்ச் மெனு பாரும் இருக்கும். அந்த சர்ச் பாரில் போயிட்டு இப்போ நான் வடிவேல் வீடியோக்கவா போடுறேன் அப்படின்னா வடிவேல் காமெடின்னு நான் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது என்ன வருது, ஹை டென்சிட்டி, மீடியம் டென்சிட்டி, லோ டென்சிட்டின்னு ஒன்று வரும். அந்த ஹை வால்யூம் இருக்கிற வீடியோவாக எடுத்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஈவன் இது என்னவாகும்னா உங்களுக்கு வியூஸோ மோர் அண்ட் மோர் வியூஸோ இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். சரிப்பா, நான் ட்ரெண்டையும் பேஸ் பண்ணிட்டேன், வீடியோவும் போட்டாச்சு. இப்போ ஒரு வீடியோ 200K போகுதா 100K போகுதா இல்லை அட்லீஸ்ட் ஒரு 100 பேர்த்துக்கு போகுதாங்கிறது வித்தியாசம். எப்படின்னா, இப்போ 100 பேர் அதை பார்த்துருக்காங்கன்னு தான் தேர்ட் பார்ட்டிக்கு அந்த வீடியோவுக்கு தெரியும். ஆனால் வீடியோவை போஸ்ட் பண்ண உங்களுக்கு தெரியும் அந்த வீடியோ 100 பேர் போயிருக்குன்னா எத்தனை பேருக்கு அது ஷோ பண்ணியிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ எப்படின்னா, இப்போ 100 பேர் 100ல் 80% பேர் உங்கள் வீடியோவை பார்த்துருக்காங்க, 20 பேர் ஸ்வைப் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 80 பேர்த்துக்கு உங்களுக்கு தெரியும் இப்போ அது ஆவரேஜ் பர்சன்டேஜ் வியூ எவ்வளோனா 80%ன்னு கணக்கு, 100க்கு அது 80%ன்னு கணக்கு. அப்போ இது இனிஷியலாக உங்களோட வீடியோவை ஷார்ட்ஸில் ஃபீட் பண்ணாமல் கூட போயிருக்கலாம். வெறும் 100 பேர்த்துக்கு மட்டுமே யூடியூப்பு ஷார்ட்ஸில் ஃபீட் பண்ணிவிட்டு விட்டுருக்கலாம். நீங்கள் உடனே டிப்ரெஷன் ஆகி அந்த வீடியோவை டெலீட்டோ எதுவும் பண்ணிடக்கூடாது. ஏன்னா யூடியூப்புக்கு தேவை நல்ல கண்டென்ட்டை, நல்ல ஆடியன்ஸ், அதாவது ரிலேட்டடான ஆடியன்ஸ், அந்த கண்டென்ட் ரிலேட்டடான ஆடியன்ஸை கொண்டு போய் சேர்க்கறதுல அவங்க தீவிரமாக இருப்பாங்க, அவங்களோட அல்காரிதம். அப்போ உங்கள் வீடியோவை 2 டேஸ் கழிச்சோ இல்லை 3 டேஸ் கழிச்சோ 4 டேஸ் கழிச்சோ, சப்போஸ் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது ஃபங்க்ஷன் டைமாக கூட இருக்கலாம், அது ரஷ்ஷான டைமாக கூட இருக்கலாம். அப்போ ஒரு 4 or 5 டேஸ் கழிச்சு கூட உங்களோட வீடியோ பூமிங் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வியூஸு மோர் அண்ட் மோர் வியூஸ் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வீடியோவை டெலீட் பண்ணாதீங்க. ஆவரேஜ் பர்சன்டேஜ் வியூ அதிகமாகவும் ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் டைம் அதிகமாகவும் இருக்கிற எந்த வீடியோவும்
வியூஸு லெஸ் வியூஸாக போனதாக சரித்திரமே இல்லை. வியூஸ் மோர் அண்ட் மோர் வியூஸ் தான் போகும். ஓகேங்களா? ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் டைம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு வீடியோ, அதாவது ஷார்ட்ஸில் 10 செகண்ட்ஸ் கொண்ட ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 செகண்ட்ஸ் கொண்ட வீடியோவை ஒரு ஆடியன்ஸு முழுசாக 10 செகண்டுமே பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த வீடியோவோட ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் வந்து 100%. அதே ஆடியன்ஸு திரும்பி ஒருக்கா உங்களதை பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது முழுவதுமாக 10 செகண்டு திரும்பி 2வது டைமும் பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு வீடியோவை 10 செகண்ட் கொண்ட ஒரு வீடியோவை ஒரு ஆடியன்ஸு 2 டைம், அதாவது 20 செகண்ட்ஸ் பார்த்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதோட ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் பர்சன்டேஜ் 200ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரி பர்சன்டேஜ், சப்போஸ் அந்த ஒரு ஆடியன்ஸு வெறும் 2 செகண்டு மட்டும் பார்த்துட்டு தள்ளிவிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது 20% மட்டும்தான், 200% கிடையாது. அப்படி எந்த ஒரு வீடியோவுக்கு உங்களுக்கு 80%க்கு மேலே ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் பர்சன்டேஜ் இருக்கோ அந்த வீடியோவும் இனிஷியலாக யூடியூப்பு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தவறி இருக்கலாம். ஆனால் 2 நாள் 3 நாளில் என்னைக்கு வேணாலும் அந்த வீடியோ ப்ரொமோட் ஆகும். அந்த மாதிரி இருக்கிற வீடியோவையும் டெலீட் பண்ணிடக்கூடாது. ஓகே, இப்போ காமன் பாயிண்ட்ஸ், சில பாயிண்ட்ஸ் சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் வீடியோவை தேவையில்லாதவங்களுக்கு போய் ஷார்ட்ஸில் ஃபீட் பண்ணுது, அதனால தான் நம்மளோட வீடியோஸ்க்கு வியூஸ் வரல அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா யூடியூப்போட அல்காரிதமும் அதோட ஏஐ டெக்னாலஜி எப்படி ரன் ஆகும்னா, இப்போ ஒரு ஆடியன்ஸு எதை பேஸ் பண்ணி ஒரு வீடியோவை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அது ரிலேட்டடாக இருக்கிறவங்களோட கண்டென்ட்டை மட்டும்தான் அந்த ஆடியன்ஸ்கிட்ட எடுத்துக்கொண்டு போய் சேர்த்தோம். இப்போ நம்ம ஒரு காமெடி வீடியோஸ் போட்டிருக்கோம்னா ஆல்ரெடி காமெடி வீடியோஸை நிறையா வாட்ச் பண்ண ஆடியன்ஸ் யாரோ அவங்களுக்கு மட்டும்தான் அது ஃபீட் பண்ணும். இது அந்த யூடியூப்போட ஏஐ டெக்னாலஜி. அப்போ நம்மளது கிட்டத்தட்ட யூடியூப் என்ன பண்ணிடும் அப்படின்னா, தேவையான ஆடியன்ஸ்கிட்ட தான் கொண்டு போய் சேர்த்தோம். ஆனால் நம்மளோட வீடியோ கண்டென்ட்டு எப்படி யூடியூப்பு அவங்களுக்கு தேவையானதுன்னு கண்டுபிடிக்கும் அப்படின்னா, நீங்கள் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன், நீங்கள் கொடுக்குற தம்ப்நெயில், நீங்கள் கொடுக்குற கண்டென்ட்டோட டைட்டில், இதெல்லாம் பொறுத்து மட்டுமே யூடியூப் ஒரு சம்ம ஃபார்முலா வச்சு ப்ரிடிக்ட் பண்ணி இந்த ஆடியன்ஸுக்கு இந்த வீடியோ போனால் மோர் அண்ட் மோர் வியூஸ் கிடைக்கும், அந்த ஆடியன்ஸு நம்மளோட யூடியூப் தளத்திலேயே ரொம்ப நேரம் இருப்பாங்கங்கிறது தான் யூடியூப்போட தாழ்மையான கருத்தும் கூட. இப்போ நம்மளோட வீடியோஸை எந்த டைமில் அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்களே கண்டுபிடிக்கலாம். அதுவும் யூடியூப் ஸ்டுடியோவில் அதோட அட்வான்ஸ் டெக்னாலஜியில் இருக்குது. இப்போ நீங்கள் இனிஷியலாக 2-3 வீடியோ எந்தாவது ஒரு டைம், இப்போ காலையில் நேரத்துலையோ இல்லை மத்தியான நேரத்துலையோ இல்லை நைட்டு நேரத்துலையோ அப்படின்னு போட்டு ஒரு இனிஷியலாக ஒரு 5-6 வீடியோஸை வேரியேஷன் டைம்ஸில் போடுங்க. அதில் எந்த வீடியோஸு எப்போ வியூஸ் அதிகமாக போகுதுங்கிறது உங்கள் யூடியூப் ஸ்டுடியோவிலேயே அந்த டைமிங் காட்டும். இப்போ 6 மணிலேருந்து 7 மணி, ஈவினிங் 7 to 8க்குள்ளே கொஞ்சம் ஆடியன்ஸு வியூஸ் அதிகமாக போகுது அப்படின்னா மேக்ஸிமம் அந்த டைமையே டெய்லி ட்ரெண்டாக ஃபாலோ பண்ணி டெய்லி 1 வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா யூடியூப் அல்காரிதம் வந்து உங்களோட வீடியோஸை அந்த டைமுக்கு திரும்பி புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்து. இப்படித்தான் என்னோட சேனலுக்கு நான் ஒரு 5-6 வீடியோலேயே கொஞ்சம் சுதாரிச்சு வீடியோ போட்டனால தான் இன்றைக்கி எங்கள் சேனலில் 73 வீடியோஸ் தான் ஷார்ட்ஸில் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் எங்கள் வீடியோவை ஒரு வீடியோ கூட ஹைலி ரெக்கமெண்டடாக பண்ணதே கிடையாது. யூடியூப் ரெக்கமெண்டேஷனோ இல்லை ப்ரொமோட்டோ பண்ணதில்லை. அது பண்ணாமையே ஈவனாக எங்ககிட்ட 2060 சப்ஸ்கிரைபர் கிட்ட அட்லீஸ்ட் ப்ரெசன்ட் வரைக்கும் எங்ககிட்ட இருக்குது. அதனால் நாங்கள் என்னெல்லாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோமோ அதெல்லாம் தான் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் இவ்வளோ கஷ்டப்படுறமே வீடியோஸ்லாம் போட்டு யூடியூப்பில் அப்படின்னா, யூடியூப்பில் பேமெண்ட் அடிக்கிறதுக்கு எந்த எல்லை கோடு வரைக்கும் போகணும் அப்படிங்கிறது நீங்கள் கேட்கல, நானாக சொல்ல வேண்டியது என் கடமை. அதனால் சொல்லிடுறேன். அதாவது யூடியூப்பு பேமெண்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கிற சேனல்ஸ்க்கு வைக்கிற நிபந்தனை 2 தான். ஒன்று, மினிமமாவது அந்த சேனலுக்கு 500 சப்ஸ்கிரைபர் இருக்கணும், மற்றும் 3 மில்லியன் வியூஸ் ஷார்ட்ஸ்லையும் வீடியோஸ், அதாவது லென்த்தி ஃபார்மேட் வீடியோவில் 3000 ஹவர்ஸ் வாட்சிங் ஹவர்ஸும் இருக்கணும் அப்படிங்கிறது. அதாவது 500 சப்ஸ்கிரைபர் ஒரு பக்கம் இருக்கணும். இந்த ஷார்ட்ஸில் நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் போடுறீங்க அப்படின்னா அதில் 3 மில்லியன் வியூஸ், அதாவது லாஸ்ட் 90 டேஸில் 3 மில்லியன் வியூஸும், நெக்ஸ்ட்டு லென்த்தி ஃபார்மேட் வீடியோவில் லைஃப் டைம் கூட நீங்கள் வச்சுக்கலாம், ஆனால் 3000 ஹவர்ஸ் வாட்சிங் ஹவர்ஸ் வேணும் அப்படிங்கிறது ஒரு நிபந்தனை. 2வது நிபந்தனை அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு யூடியூப்பில் லென்த்தி ஃபார்மேட், அதாவது 1000 சப்ஸ்கிரைபரு ஒரு பக்கமும் லென்த்தி ஃபார்மேட் வீடியோவில் 4000 வாட்சிங் ஹவர்ஸும், அதாவது 60 செகண்ட்ஸ்க்கு மேலே இருக்கிற ஹரிசாண்டல் ஃபார்மேட் வீடியோ தான் வந்து லென்த்தி வீடியோஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஆர், அதாவது ஆறுங்கிறது
10 மில்லியன் வியூஸு ஷார்ட்ஸ்லையும் வேணும், அதாவது வித்தின் 60 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இது ரெண்டாவது நிபந்தனை. இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் அட்டைன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான ஆட்ஸு உங்கள் சேனலுக்கு ப்ரொவைட் பண்ணிவிட்டு அந்த ஆட்ஸில் வர ரெவன்யூவில் பாதியை உங்களுக்கு கொடுக்கும் யூடியூப். அதுதான் இதோட நிபந்தனை. இதுதான் நீங்கள் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு வீடியோஸ் அப்லோடு பண்ணி மானிட்டேஷன் அடிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறது இந்த நிபந்தனைக்கு உட்பட்டு தான். என்னப்பா வியூஸ்னு ஒரு 55 வாட்டி சொல்லிட்டேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இப்போ வியூஸ் சரிப்பா எதுக்குப்பா இவ்வளோ பிரச்சனை, நானே 4-5 சேனலை வச்சுக்கிட்டு என்னோட ஒரு மெயின் சேனலை மட்டும் வளர்த்துக்கிட்டோம்ல பார்த்துன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, நம்மளுக்கு மேலே ஏஐ டெக்னாலஜி வச்சுருக்க யூடியூப் நினச்சிருக்கோம். அவங்க இப்போ எப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா 4 அல்லது 5 வியூஸை மட்டுமே வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே ஒரு பர்டிகுலர் அக்கௌண்ட்லேருந்து வருது அப்படின்னா அது மட்டும்தான் கவுண்டட் பண்ணிக்கும். அதுக்கு மேலே நீங்கள் 55,000 வாட்டி பார்த்தீங்கனாலும் சரி அது ரிப்பீட்டட் கவுண்டில் வராது. அப்போ நீங்கள் இவ்வளவு மெனக்கெட்டு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நீங்கள் ஆடியன்ஸ்க்கு ரிலேட்டடான கண்டென்ட்டோ இல்லை ட்ரெண்டில் இருக்கிற கண்டென்ட்டோ பண்ணி ட்ரை பண்ணி நீங்கள் வியூஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். புது மக்கள்கிட்ட போகும்போது மட்டும்தான் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் ஏறும். நீங்களே எத்தனை வாட்டி பார்த்தீங்கனாலும் வியூஸ் மட்டும்தான் ஏறும். அதுவும் 24 மணி நேரத்துக்குள்ளே 4 அல்லது 5 வியூஸ் தான். அதுக்கப்புறம் நீங்கள் பழனிக்கே பால் கவடி எடுத்தீங்கனாலும் அது நடக்காது அப்படின்னு யூடியூப்போட நான் சொல்லலை, யூடியூப்போட CEO சொல்லியிருக்கேன். சரி, இப்போ நான் பேசுகிறதுலேருந்தே உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கும். நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு வீடியோ பண்ணுறேன். என் சேனலில் இது ஃபஸ்ட்டு வீடியோன்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனால் பட் நான் வாழ்க்கையிலேயே இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோங்கிறது உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த வீடியோவில் நான் ஏதாவது தவறுதலாக பேசியிருந்தாலோ விட்டு மிஸ்டேக் பண்ணியிருந்தாலோ கமெண்ட்டில் தயவு செஞ்சு நீங்களாவது சொல்லிட்டு போங்க. என்னை பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையா? அப்போ பாவமாக இருக்கோ இல்லையோ ரெண்டையுமே நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க. எங்கள் வீடியோவில் நெக்ஸ்ட்டு என்ன இம்ப்ரூவ் பண்ணலான்னு ஏதாவது உங்களுக்கு ஒரு தாட்ஸ் இருந்தாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களை சப்ஸ்கிரைப் நீங்கள் பண்ணுங்கள். தயவு செஞ்சு நீங்கள் பண்ணுற ஒரு கிளிக்கு எங்களை மாதிரி யூடியூபர்ஸுக்கு நிறைய பேர்த்துக்கு வாழ்க்கையை கொடுக்கும். நாங்கள் யூடியூப்பை மட்டுமே நம்பி இருக்கிற ஒரு ஃபேமிலி மாதிரி. எங்களுக்கு நீங்களே சப்போர்ட் பண்ணீங்கன்னா யார் சப்போர்ட் பண்ணுறது? நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்ன போடலாங்கிறது நீங்களே சொல்லுங்கள். எப்படின்னா யூடியூப்பை அப்லோட் பண்ணுறது எப்படி, அதை எப்படி இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி வியூஸை கொண்டு போகிறதுன்னு உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடலாம். என்னோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுவேன். இந்த வீடியோவோட டீட்டெயில்ஸும் அப்லோட் பண்ணியிருப்பேன். மேலும் வீடியோ என்னென்ன போடணுங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். லாஸ்ட்டு பட் நாட் லீஸ்ட்டு, தேங்க்யூ.